Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்லினை பிடிக்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது குட்டியாக தான் இருப்பான், பட் ஆனால் அவனோட பவர்ஸ் எல்லாம் ஓபியாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ எந்த டைனாவும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணிவிடுவான். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டைனாவை அவன் கில்லும் பண்ணுவான். ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைனோ தான் பார்த்தீங்கன்னா நாக்லின். ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு டைனோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் அவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்போம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாக் போட்டுன்னு நினச்சேன். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேசிவ் டைப் போல். ஸோ அவனை இன்கேமில் எப்படி நம்ம வந்து டேம் பண்ணுவோமோ அது மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம டேம் பண்ண போகிறோம். ஓகேவா? அவனை ஈஸியாக டேம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைனோ இருந்தால் போதும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைடு வைவின்னு, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோ. ஓகேவா? ஸோ வைடு வைவினை வச்சு அவனை டேம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வைடு வைவின் கிடையாது. ஸோ பிராண்டோ தான் இருக்குது. ஸோ இந்த பிராண்டோ வச்சு பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த பிராண்டோ ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து வைடு வைவினை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது இன்கேம் டைனோஸை எடுத்துப்பானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோட் டைனோஸை எடுத்துப்பானான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாக்லின் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஏரியா பக்கத்தில் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ரீனாபிளிஸ் கிட்ட ஒன்று இருக்குது டெசர்ட்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கிறது தான் பிடிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறேங்க. டெசர்ட்டுக்கு ஓடிடலாம். ஓகே, இது 2 இடத்துல இருக்கா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 78 61. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து அவனை கேப்சர் பண்ணிட்டு நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அவனை போட்டு நம்ம வந்து டைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் தப்பிச்சு விடாமல் இருப்பான். அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஐயோ, நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிபோர்ட்டர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கெலாம் நேம் கொடுக்கணும்னு நினச்சேன். சரி விடுங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஐதி பார்ப்போம் எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரில. சூப்பரு, டெசர்ட் கிட்டே வந்துட்டேன். இந்த டெலிபோர்ட்டர் எடுத்துப்போம், இதுக்கப்புறம் இது தேவைப்படாது. கரெக்டாக பிடிச்சிப்பேன் அந்த இடம். ஓகே ஓகே, கரெக்டு. ஸோ டேட் பேரை நாக் பண்ணி அதுக்கிட்ட இந்த டிஎன்ஏ எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த இடம் போல் இது. லொக்கேஷன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் லொக்கேஷனை மறந்துட்டேங்க கைஸ். ஐயோ, வைவின் சுற்றுறானுங்க. இப்படி வா இப்படி வா இப்படி வா, வண்டி திருப்பு. அட, ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கிரிஃபின் எதுக்குள்ளேயே போட்டோம் போல். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. 78 61 போகணுமா? 78 61. ஓகே, 78. 78 தான் இருக்கேன். 61 இந்த பக்கம் போகணுமோ இல்லை இந்த பக்கம் போகணுமோ? ஓகே எஸ், எப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கோ? ஆமாம், இதுக்குள்ளே தான் இருக்குது போல் ஒன்று. அப்படியே உள்ளே ஓடிடலாம். லாஸ்ட் வீடியோவில் இதுக்குள்ளே ஒன்று போட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அது இதுக்குள்ளேயே தான் அப்படியே இருக்குது போல். 78 61 இங்கே தான் இருக்குது. ஓ, இந்த இடத்துல எங்கே இருக்கான்னு தெரியலையே. கல்லுக்குள்ள எங்கேயா பூந்துன்னு இருக்கானா? இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிடலாங்க அவனை. எங்கடா போனேன்? திடீர்னு எங்கேயுமே இருக்கிற மாதிரியே தெரியல. ஓகே இருங்க, அந்தாண்ட சரி போய் பார்ப்போம். இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி இருங்க, அப்போ வெளியே போய் பார்ப்போம். மேபி வெளியே எங்கேயா போயிடுச்சா? ஆக்சுவலி கரெக்டாக இங்கே தான் கைஸ் இருக்கிறான். உள்ளே இருக்கான் அவன். ஆட போகிறான். கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது கல்லுக்குள்ளே பூந்துன்னு இருக்கானான்னு தெரில. சரி விடுங்க. ஸோ அதை அப்படி டீல் விட்டுறலாம். ஸோ இது கண்டுபிடிது கஷ்டம். இன்னொன்று ஸ்பான் ஆச்சுல. ஸோ வாங்க அங்கே போகலாம். ஐயோ, துரத்துறானுங்களே. ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த ஏரியா பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயோ இருக்கிறான் அவன். எங்கடா இருக்கிறவன் எல்லாருமே நம்மளை துரத்துறதுக்கே கரெக்டாக இருக்கானுங்க. 29 57. ஓகே, இந்த இடத்துல ஏதோ குட்டி குட்டியாக இருக்குது. மேபி இங்கே எங்கேயாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுவுமே கிடையாது. எவனோ துரத்துறான். யார் இவன்? இவன் தானே. இவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செத்துப்போ. இவன் யாரு? இவனும் பிரச்சனை கிடையாது. அப்படியே ஓடிடு. என்னடா போற மாதிரி போயிட்டு வந்து அடிக்கிற? செத்துப்போ. என்னடா அந்த கிரிப்பின் வச்சு அடிச்சுன்னா நேரம் செத்து போயிட்டு இருப்பான் ஒரு அடியில். செத்து போயிட்டான். ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அவனை அப்படியே தூக்கு. வாங்க போகலாம். எத்தனை லெவல் இருக்கான்னு கூட தெரில கைஸ். அப்படியே தூக்கிட்டு பறகுறேன். ஓகே, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த இடம் பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ அங்கே போயிடுவோம். ஐயோ, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன கைஸ், ஒரு அடியில் போன் டேமேஜ் விழுது.
மை காட் 2 அடி 3 அடி அடி விழட்டும். ஐ திங்க் ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா? ஓகே, ஃப்ரீன்ற வார்த்தைக்கே இந்த இடத்துல இதுவே இல்லை. இந்த இடம் போனால் வேலைக்கு ஆகாது. சரி இருங்க, அப்போ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கே போய்டும். ஓகே வந்தாச்சு. சரி இவனை இந்த இடத்துல இறக்கி விடு. ஓகே, அவன் மேலே இந்த ஆகர் போயிடுச்சு கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் டைம் பண்ண இறங்கிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இவனை மெயினாக பிடிக்கலாம்னா வாய்டு வைவின் வச்சு பிடிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாய்டு வைவின் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நான் பிராண்டோ யூஸ் பண்ணுறேன். ஓகே வாங்க கைஸ் போகலாம். பிராண்டோ ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். இவ்வளோ பெரிய உருவம் எப்படி உருட்டின்னு போகிறான் பாருங்களேன். ஸோ இது வேலைக்கு ஆகலன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து வாய்டு வைவினை பிடிக்கிற மாதிரி வருங்க. பிடிப்பானா? அவன் ஆகர் ஆகிற மாதிரியே தெரியலையே. ஆகர் ஆயிட்டான், பிடிப்பானான்னு தெரில. ஓகே பிடிச்சிட்டாங்க. ஐயோ செத்து போயிட்டேன், நாசமாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அந்த இடத்துல நான் செத்துருக்க கூடாது. பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சு, பிராண்டோவை புஷ்டாவன். பட் ஆனால் நான் எனக்கு சரியான டேமேஜ் விழுந்தது. ஓகே ஹேமிங் வந்திருக்கு, பட் ஆனால் போச்சு. ஓகே இதுக்கப்புறம் இந்த பிராண்டாவை யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இது ஹேக்கர் ஆகுறானா? கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். ஹேக்கர் ஆகிட்டான், நான் இப்போ குச்சிட வேண்டியது தான். பிராண்டோ வச்சு கொண்டுடுறாங்க. நான் மொக்க கிரீச்சர் எடுத்துட்டு வந்திருக்கணும் போலயே. இவ்வளோ பெரிய கிரீச்சர் என்ன ஈஸியாக கொண்டுருது. அந்த மாதிரி வாய்டு வைவின் எடுத்துருந்தா எனக்கு ஸ்ட்ரென்த்து தான் ஆகும். பாருங்க, நான் டெத் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு இது எல்லாமே போயிடுச்சு. இவனும் இதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான். நாகுலினே பிடிச்சிரு. ஹேக்கர் ஆகிட்டான். ஹேக்கர் ஆகிட்டானா இல்லையா? இல்லை கைஸ் ஹேக்கர் ஆகலை. ஓ நான் மேலே இருந்தால் தான் வந்து இவன் கடிக்க வருவானா? ஓகே வரான் பிடிச்சிட்டான். ஐயோ போன் டேமேஜ் கொடுக்குறான். நான் இந்த ஏரியாவில் இருக்க மாட்டேன். ஓடுறா எப்படி டைமிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது கைஸ். 2%. ஓகே கீழே இறக்கி விட்டான். போச்சுடா, கொண்டு விட்டான்டா. செத்து போயிட்டாங்க கைஸ். அப்போ பிராண்டோ இதுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் தேடி எடுத்துகிட்டு வரணுமா? சரி கைஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், வாய்டு வைவின் மட்டும் பிடிச்சிட்டு வரேன். ஸோ வாய்டு வைவின் பார்த்தீங்கன்னா பிராண்டோட கொஞ்சம் நல்லா ஒரு எஃபெக்டிவான ஒருத்தம் தான். ஓகே வாய்டு வைவின் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துல இருக்கிறான். ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான் ஏரியா கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ நான் இதை போயிட்டு பிடிச்சிட்டு வரேன். 25 26 இருக்கா? ஏரியாவுக்கு வந்தாச்சு. 25 26னா இப்படி போகணும்ல. ஆடாடா எவனா பார்த்து விட்டான் வேலை. யாரா இது துரத்திக்கிட்டே வரான்? ஓகே வெளியே வந்தாச்சு. ஓகே தோற்காம பாருங்க. வாடா டேய் துரத்திட்டு வாடா. அவனை தவிர மற்றவன்லாம் துரத்த போகிறானுங்க. வருது துரத்திட்டு வருது. ஒரு ரேடி அடிச்சு பிடிச்சிடலாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தள்ளி வரட்டும் அவ்வளோதான். வா அப்படியே துரத்தினே வா பார்ப்போம். நான் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே துரத்திட்டு வா. டேய் துரத்தின்னு வாடா. இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே போனா எப்படி? ஐயோ இவன் கூட இன்னொருத்தம் துரத்திட்டு வரான். போச்சு எஸ்கேப்பு. அவன் துரத்துறது மட்டும் இல்லாமல் கூட ஒரு 3 வைவின் என்னை துரத்தின்னு வருது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கைட்டி ஒண்ணுங்க. முடிஞ்சிடுச்சு. சரி வாங்க மறுபடியும் போகலாம். ஏதாச்சும் ஒன்று பிடிக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். அந்த வாய்டு வைவின்லாம் நான் நிறைய வாட்டி தேவையில்லாமல் கில் பண்ணியிருக்கேன். இப்போ இவனை பிடிக்கிறதுக்கே எனக்கு பெரும் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், அப்படியே கீழே விழுந்துருவான்.
சூப்பர் கைஸ், வாங்க போயிட்டு அவனை டைம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபுட்டை குறைச்சிட வேண்டியது தான். ரெண்டாவது ஒரு 2 கிபில் ஏமாயிடு. இவனுக்கு 4 கிபில் போடணுமா? பரவாயில்ல, என்கிட்ட கடைசியாக 4 இருக்கு. காலம் முடிஞ்சது கைஸ். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவோம். இவனுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குது? 10,000 இருக்கா? இவ்வளோலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இவனுக்கு ஹெல்த்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் கைஸ். நம்ம இப்போ 7,000 சரி போதும். 4,000 ஹெல்த்து போதும். சரி கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 வைடு வைவின் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகலைனை பிடிக்க வேண்டியது தான். ஓகே, டெசர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா 3மே இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே போகலாம்னு வச்சுங்களேன். 74 66க்கு நம்ம போயிடலாங்க. 74 66. ஓகே, 74 66. எவனோ துரத்துறான் என்ன போட. பார்த்தீங்களா, இவனை தேடிக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் சுற்றணும். அசால்ட்டாக இங்கே வராம பாருங்க, ஹை லெவலில் செத்து போட. அர்ஜென்டினா எங்கே தான் போச்சுன்னே தெரில கைஸ். அது ஏதோ ஒன்று குட்டியாக இருக்குது. என்னது இது? தேல் பக்கத்துலேயே இருக்கிறாங்க கைஸ். இவனெல்லாம் நான் ஏன் கவனிக்காமல் விட்டேன்னே தெரில. சரி ஓகே, எப்படியோ பிடிச்சாச்சு. அவனை தூக்கின்னு போகலாம் வாங்க. கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலி இவனை டெலிபோர்ட் பண்ணால் கீழே போட்டுருவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தானே இருக்கு. மறுபடியும் பறந்து போயிடலாம். எப்படியாச்சும் இவன் நம்ம இனி பிடிச்சி அவனும் கைசிவன் ரொம்ப டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் எப்படியே ட்ராப் பண்ணு. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வைடு வைவினை பலி கொடுக்க எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலி இது எல்லாமே சாகணும். சாகலாம் பார்த்தீங்கன்னா நம்மள சாவ அடிச்சிருவானுங்க. 1300 ஹெல்த் ஏறி இருக்கு. வாடாடி நாகலின்டே, இவனை புட்றாடி. எங்கடா ஓடுற? ஓடாதரா. ஓடுறாங்க சிவன். ஐயோ, பிராண்டோவை பிடிச்சா இதையே பிடிக்க மாட்டேங்கிறான். சரியா போச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் பேசிவ்ல போடலாமா? பேசிவ். இவனை பிடிக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபடுவேன்னு நினைக்கிறேன். வேலைக்கு ஆக மாட்டேங்குதே, பிடிக்க மாட்டேங்கிறானே. இருங்க, இந்த பிராண்டோவே ட்ரை பண்ணுவோம். பிராண்டோவாச்சும் பிடிப்பானா? ஏய், இவன் ஏன் ஓடுறான்? யாரா அவன்? எனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி பிச்சுன்னு ஓடுறான்? ஏய், என்னென்னமோ பண்றாங்க. என்னதான் பிடிக்க வரான். பிடிச்சிரு. அடிச்சிட்டான். ஏய், ஏன்டா மனம் உளைச்சலுக்கு ஆளாக்குற? ஏய், கீழே மட்டும் விழுந்துடாரா தயவு செய்து. எதுக்கு ஓடுறானே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாய்டு ஒன் ஹஸ் பீன் கில்டு. செத்து போச்சா? செத்து போயிட்டியா? எங்க கைஸ் போனாவன்? அடா பவி, தண்ணிக்குள்ள சுத்துறான். வெறுப்பு எத்துறான் கைஸ் இவன். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவன் வந்து பிடிக்க மாட்டேங்கிறான்? பயந்து ஓடுறான். இதுக்கு முன்னாடி இருந்தவன் நல்லா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணான். அப்போ பிராண்டோ ட்ரை பண்ணுவோம். புது பிராண்டோ ஏதோ இருக்கா? ஐ திங்க் இந்த பிராண்டோ நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். கார்டில் இருக்கா இது உடம்புல? ஆனால் இந்த பிராண்டோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கவுடா. ஆகர் எடுத்துட்டானா? ஆகர் எடுத்துட்டான். ஐ திங்க் இப்போ பிராண்டோவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணுறான் என்ன கொண்டு வர்றானே. இப்போ அந்த பிராண்டை அவனை கொண்டு விடும். ஐ திங்க் பேசிவ்ல இருக்கிறதுனால கொள்ளாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த சைடே ஒரு பெட் ஒன்று போட்டு வச்சுக்கணும். சரி இருங்க, அடுத்த வாட்டி போகிறேன். எனக்கு நேரம் கிடையாது. அவனை எப்படியா இருங்க. டைமிங் பர்சன்டேஜ் நல்லா குறையுது. வாய்டு வைவனை ஏன்டா பிடிக்க மாட்டேங்கிற? அதை பிடிச்சா கூட ஈஸியாக இருக்கும்.
பிடிப்பான்னு தான் நினைக்கிறேன். இருங்க, இவனை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. இவனா அவ்வளோ டர்ஃபிக்காலாம் இல்லையே, மொக்கையா தானே இருக்கிறான். பிராண்டவா பிடிக்கிறான், இவனை பிடிக்கிறதுக்கு என்னடா உனக்கு பிரச்சனை? சரி ஓகே, இவனை பார்த்தாலே பயந்து ஓடுறான். ஐ திங்க் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறது? இருங்க நான் இன்னொரு ஐடியா இருக்குது. நான் போயிட்டு வீட்டில் ஒரு ஹேங்கி ஒன்று இருந்துச்சுல, ஹேங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹேங்கிலாம் மோஸ்ட்டாக எஃபெக்டிவ் கிடையாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3000 டேமேஜ்லாம் ஒன்றும் பெருசாக விழாது. பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம். கீழே வின்ட்டனா வீல் இல்லை. ஓ, இருக்கிற எல்லா ஹேங்கியும் பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விட்றேன். எண்பத்தி 89 மேக்ஸ் லெவலா? இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொன்று இதோட ஹை லெவலில் எடுத்துகிட்டு வந்தனே. ஏகர் ஆவுடா டேய், இந்த புள்ள பயிலே ஏகர் ஆவறாங்க. வாடா 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 கழிடா அவனை. ஏன்டா பயந்து ஓடுற? ஐ திங்க் பேசில் இருந்தால் பயந்து ஓடுவானோ. இருங்க, நியூட்ரல்ல இருந்து இப்போ நியூட்ரலில் போடுறேன். ஓ சூப்பர் கைஸ், நியூட்ரல்ல இருக்கணும் போல கைஸ். நான் பாசிவ்ல போட்டிருக்கேன். ஏறுது பாருங்க, ஏறுது பாருங்க. கையோட இவனை வச்சுக்கிட்டே சுத்துவோம். செம்ம ஃபாஸ்டா நம்ம ஹேங்கி ஓடி வந்துட்டு இருக்கான். ஓடியாடா ஹேங்கி, ஓடியாடா. ஹேங்கி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஹெல்த்தும் குறைஞ்சுன்னு இருக்கு. அப்படியே சுத்தி சுத்தி விளையாடுவோம் கைஸ். டேம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர் கைஸ், இதை தெரியாம நான் இவ்வளோ நேரம் இருந்திருக்கேன். ஓகே இப்போ நம்ம இவனையும் எடுத்துருப்போம். அடடா, நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆயிடுது. நியூட்ரலில் போட்டிருக்கேன்டா, புடிடாடே வந்து. இல்லையே, நியூட்ரலில் போட்டெல்லாம் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? ஹேங்கியை மட்டும் பிடிச்சான். ஏய் மறுபடியும் எஃபெக்டிவ் போயிடுச்சு கைஸ். டே 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 அடிச்சு கொண்டுறாதீங்கடா, அடிச்சு கொண்டுறாதீங்கடா. செத்து போயிட்டானா? ஏய் ஏன்டா இப்படி மாங்குளச்சிருக்கு ஆளாக்குற? எதுக்குடா இப்படி பண்ற? பண்றது இப்போ வாய்டு வைவின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவ் தான். பட் ஆனால் வாய்டு வைவின் வேலைக்கு ஆக மாட்டேங்குதே. நீ அவனை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சே ஆகணும் கைஸ். நம்ம எடுத்து போன ஆக்கிலாம் கூட இது போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிவ்ல இருக்கணும். சரியா? சரி ஸோ மறுபடியும் போயிட்டு ஒரு நாகலீனை பிடிச்சி தீன்னு வரேன். ஓகே, எவ்வளோ நேரம்டா, எப்பாடே முடியலடா. இங்கேயே கடை. ஐயோ என்னடா டேய், ஏன்டா இவ்வளோ வெயிட் உடம்புல ஊறப்பட்டது இருக்கான். வாயை பொழந்துட்டாங்க. இப்போ ஓடி வருவான் பாருங்க, கிடு 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 கிடுன்ட்டு வரான் 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 வரான். ஓடு ஓடுறா. ஐயோ ஐயோ போச்சு, அடிக்கிறான். ஓடியோ. ஐ திங்க் இவன் கொஞ்சம் ஃபாஸ்டா டைம் ஆயிடுவான்னு நான் நினைக்கிறேன். 20%. சூப்பர் கைஸ், இவன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஃபாஸ்டா டைம் ஆயிடுவான். அது டைமிங் பர்சன்டேஜ் குறையத்துக்குள்ள அடுத்தால சீக்கிரம்டா சீக்கிரம்டா. 5% குறைஞ்சிச்சு. 14 15. ஓடியா 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 ஓடியாடா. அடடா 10. டேய் எதா பண்றா?
அட போட குறைஞ்சி போச்சு. ஏய் புரியுடா, கண்ட்ரோல் எடுறா. அட பாவி, அவனை கண்ட்ரோல் எடுறான்னா என்ன கண்ட்ரோல் எடுத்துட்டான். அவனை கண்ட்ரோல் எடுப்பான்னு பார்த்தா என்ன கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காங்க சிவ. எல்லாமே பேசிவ்லே இருங்க. ஒரே அடியில் அவனை கொண்டு போட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ரெண்டு டேங்க் இருக்குது. இந்த 2 டேங்கையும் பார்த்தீங்கன்னா நான் உடம்புல ஏற்றிக்கிறேன். கரெக்டாக 20 வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணி விட்ருவான். போச்சுடா, டைமிங் போச்சு. மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க சிவன் நம்மள. பேசாம ஹேங்கி பால போயிட்டு ஆமையை புடிச்சிட்டு வந்துடலாமா? மறுபடியும் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு. மறுபடியும் 2%. புடிச்சிட அவனை. என்ன ஏன்டா பிடிக்க வர? என்ன ஏன்டா பிடிக்க வந்தா இப்போ மறுபடியும்? ஐயோ, என் கையில இருக்குது எல்லாத்தையும் அறிக்க விடுறான். பேசி இவனை ஈஸியா டேம் பண்ணிடலான்னு பார்த்தா இவன் எல்லாரையும் வச்சு செய்யறாங்க சிவன். ஏய், இவனை கண்ட்ரோல் எடுத்துட்டான். இந்த டைம்ல அவனால ஒன்றும் பண்ண முடியாது. 20ஓட நிக்குது கேஸ் அப்படியே. இந்த வைவனை கண்ட்ரோல் எடு. அதே மாதிரி இவனை எடுத்துட்டானா நல்லா பயங்கரமா இருக்கும். கண்ட்ரோல் எடுத்துட்டானோ? நாக்லின் கண்ட்ரோல்டு தான். முப்பத்தி 1% நிக்குது. இவனை கண்ட்ரோல் எடுத்தோடனே கொன்னுட்டு இருப்பாங்க கொலகாரன். இந்த பேசிவ் டேக் 0ல வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் அவன் கண்ட்ரோல்ல எடுக்கிறான். கரெக்டாக 20ஓட நிற்பான் பாருங்களேன். 19ஓட நின்ட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவான். அவனை ரிலீஸ் பண்ணி விட்டான். டக்குன்னு இன்னொருத்தனை போட்டு விட்ருவோம். ரிலீஸ். ஐ திங்க் அவனை பிடிக்க மாட்டானோ. ஆல்ரெடி அவனை பிடிச்சிட்டானான்னு தெரியல. அது வேற ஒன்று இருக்கு. ஆல்ரெடி பிடிச்சிட்டானா அவனை மறுபடியும் பிடிக்க மாட்டான். தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். ஐயோ, கிரிப்பினெல்லாம் எடுத்துடாத, செஞ்சிருவான் அவன். கரெக்டாக 19 கேஸ். ஒரு டைனா அவன் பிடிச்சிட்டானா 19. 2வது டைனா பிடிச்சானா 30 கிட்ட வந்து நிற்கிது. இதில் இது வேறையா? ஓகே கேஸ். ஸோ ஒரு பெரிய ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். டெக் சூட் போட்டுறாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோவும் பார்த்தீங்கன்னா இன்கேம் பிராண்டோ கிட்டத்தட்ட ஒரு 6 பிடிச்சிட்டு வந்துட்டாங்க கைஸ். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு டைம் எடுத்துச்சு. இப்போ போயிட்டு அந்த நாகலினை போட்டு பொழப்போம். ஏன் இப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடுறான்? அடங்க, பேசலேர். நான் எதிர்பார்க்கவே இல்லை கேஸ் இப்படி வந்து தலையை கவ்வான்ட்டு. ஏய், விட்டு தொலைடா என்ன. நாக்லின் கண்ட்ரோல்டு பிராண்டோ. ஓகே, பிராண்டோவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ இதான் நம்மளுக்கு வேணும். என்ன கண்ட்ரோல் பண்ண அடுத்த செகண்டே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டான். இங்கேயே பக்கத்தில் நிற்போம். கடைசியாக நம்ம இந்த பிராண்டோவை கீழே போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அடையாளம் தெரியும். ஓடு. மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பா, இந்த வாட்டி உன்னை விடக்கூடாது கைஸ். நாக்லின் டேய், எப்படியாச்சும் உன்னை நான் பிடிக்கிறேன்டா இந்த வாட்டி. ரொம்பவே ஸ்பீடாக குறையுது. ஓகே, ஆக்சுவலி இந்த ஏதோ ஒன்று ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். கிடத்துக்கு போட்டுறேன். டே குறையுதுரா.
14 மறுபடியும். இதெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் குறைஞ்சா எப்படி கேஸ் இது? அநியாயத்துக்கு இருக்குது. வாடாடே வாடாடே. 31. முப்பத்தி ஒன்னோட நிக்குது. ஐயோ, இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதா? மெயின் கண்ட்ரோல் உடைய போகுது. பறக்க விட்றாங்க. டீமிங் பர்சன்டேஜ் எல்லாம் போகுது கைஸ். டக்குன்னு எடுத்தான். இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில. கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க கைஸ். நான் போயிட்டு அந்தையும் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் 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 சீக்கிரம். Finally tamed guys. ஏய் மனசாச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா டேம் பண்ணிட்டேன் கைஸ். எப்பா டேய் அநியாயம்டா டே. அப்பா இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முயற்சி கிடையாது கைஸ். 48 லெவலில் டேம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண வச்சுக்கலாம். இங்கே எல்லாத்தையும் போட்டோம்ல, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எவ்வளோ பிராண்டோஸு. இந்த டெக் சூட் நல்லா தான் இருக்கு, பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. எங்கடா போச்சு? இந்த சைடு தானே ஒன்று பார்த்தேன். இந்த பவர்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேங்க. இது 500 தான். அவ்வளோதாங்க பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நாக்லீனை இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனை க்ளோன் போட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, 3 நாக்லீன் வந்துட்டான். லெவல் ரொம்ப கம்மி தாங்க கைஸ். அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு செஞ்சு விட்டான். இது ஹை லெவல் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று எடுத்துன்னு வந்தோமே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மணி நேரம் ஆயிருக்கும். போயிட்டு யாரை கண்ட்ரோல் பண்ணுறது? ஃபஸ்ட்டு மோடில் ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சின்ன கிரீச்சரை ஏதாச்சும் பார்த்து. ட்ராவகர் இருக்கு. எலமெண்ட் ட்ராவகர். ஓகே, எலமெண்ட் ட்ராவகர் ட்ரை பண்ணுவோம். ஓகே, வாடா போலாம். இங்கே தான் நான் இங்கேயும் இருந்துச்சு ட்ராவகர். எங்கே இருக்கு? ஐயோ அச்சிச்சோ டூ மச் ஹை லெவலா? பொண்ணு புட்டான் ஹை லெவல் கைஸ். அப்படின்னா நம்மளோட இதுவனை கொஞ்சம் அதிக லெவலில் ஏற்றி விடணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் லெவலில் புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் அவன் எப்படி நம்மள அப்புறம் பண்ணா? அடிச்சு விட்டான். கடிக்காதரா. கடிச்சிட்டா ஓடுறா. இப்போ ஓடு. இப்போ கடி. ஓகே, எலமெண்ட் இதை எடுத்தாச்சு. டூ மச் ஹை லெவல்னு சொல்லிடுச்சு. நான் லெவலில் க்ளோன் எடுத்தேன். க்ளோன் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா சம்பவம் தான். நான் ஆக்சுவலி ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு கைஸ். நீ உடம்புல எதாவது முளைச்சிருக்கா? காசு பிடிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் இவனை தகி. ஓகே, ரேர் ஃப்ளவரும் இதுவும் இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டான். சூப்பரு. அப்படியே கிடக்கட்டும். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீணா போனவனை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா? 2 வீடியோ இவனுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சரி கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ்.